சாரதாம்மா வந்து குழந்தைகிட்ட வந்து பாசமாக கேட்குறாங்க, "ஏன் கண்ணா இப்படியெல்லாம் பண்ண? எதுக்காக வீட்டை விட்டு வந்து இப்படிலாம் வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, "நான் சாப்பாடு ஊட்டி விட்றேன் சாப்பிட்றியான்னு?" சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. குழந்தையும் நல்லபடி சாப்பிட்றா. குழந்தைகிட்ட வந்து அன்பாக பேசி அப்படியே சாய்ச்சிக்கிறாங்க குழந்தைங்க. "இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. எல்லாருமே குழந்தைகிட்ட அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய்கிட்ட, "இங்கே பாருங்க மாப்பிள்ளை, இந்த மாதிரி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. குழந்தை இந்த அளவு காயப்பட்டிருக்கா. பத்திரமா பார்த்துக்குங்க மாப்பிள்ளை" அப்படின்னோடனே, "சரிங்க சரிங்க அத்தை" அப்படின்றாரு. "சரிங்க மாப்பிள்ளை, இங்கே பாருங்கள், காவேரி இப்படிலாம் பண்ணுறது உங்களுக்கு வருத்தமாக இருக்கும், எனக்கே புரியுது. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் எப்படியாவது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவோம் மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "வேணாம் அத்தை, தடுத்து நிறுத்த வேணாம்" அப்படின்னாரு. அது கேட்டு வந்து அதிர்ச்சியடைகிறாங்க சாரதாவும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கங்காவும், "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே, "இல்லை, தடுத்து நிறுத்த வேணாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க மாப்பிள்ளை?" "இல்லை, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அத்தை. போதும் அத்தை, என்னால் முடியல. காவேரி கூட என்னால் அழவே முடியல. எவ்வளோ நாள் தான் நானும் வந்து காவேரிக்கு இன்றைக்கி குணமாயிடும், நாளைக்கு குணமாயிடும் பார்த்துட்டு இருக்குது. அவளுக்கு பழைய ஞாபகம் வர்ற மாதிரி இல்லை. பழைய ஞாபகம் வரலனா கூட பரவாயில்ல, அவள் என்னை ஏற்றுக்கினா போதும். குழந்தை கூட சந்தோஷமாக காலம் ஃபுல்லாக வாழணும்னு நினச்சேன். குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்னமோ வந்து அவளை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதோ இல்லை அவகிட்ட இந்த மாதிரி பண்ணுறதோ எனக்கு பிடிக்கல அத்தை. அவள் இன்றைக்கி என்னை பார்க்க வந்தா என்ன சொன்னா தெரியுமா?" "என்ன சொன்னா மாப்பிள்ளை?" அப்படின்னோடனே நடந்த விஷயத்துக்கு எல்லாம் சொல்கிறாரு. "நான் தான் வந்து குழந்தைய அமிச்சனா" அப்படின்னு சொல்கிறா. "நான் எதுக்கு அத்தை இப்படியெல்லாம் பண்ணணும்? குழந்தைய காட்டி வேணும்னு அவளை சம்மதிக்க வைக்காது கிட்ட பேசுறதுக்கு குழந்தைன்னு கூட பார்க்காம நான் தனியாக அமிச்சனா" அப்படின்னு சொல்கிறா. "அடி பாவி, அவள் அப்படியா சொன்னா?" "ஆமா அத்தை, அப்படி தான் சொன்னா." "சொல்லுங்க அத்தை, இந்த அளவு வந்து என்னை ரொம்ப மோசமாகவும் கேவலமாகவும் நினச்சிட்டு இருக்கவ எப்படி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? நீங்களே சொல்லுங்கள். அவள் விருப்பப்படி அவள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமாக வாழட்டும். அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் நானும் சரி என் பொண்ணும் சரி தலையிட மாட்டோம் அவகிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போ அதே தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். காவேரிக்கு வந்து அவள் விருப்பப்படியே கல்யாணம் பண்ணி வைங்க. அவள் சந்தோஷமாக வாழட்டும். அவள் சந்தோஷமான வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன் அத்தை. நான் ஒதுங்கிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்றாரு. அது கேட்டு, "மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? காவேரி நீங்கள் எப்படி ஒன்று மண்ணா வாழ்ந்தீங்க, இப்படி சொல்லலாமான்னு?" "அதெல்லாம் முடிஞ்சு போத்த அத்தை, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அது மறுபடியும் வராது. அந்த வாழ்க்கையும் வராது. என் காவேரி என்னைக்கு என்னை விரும்பினாலும் அன்னைக்கு என் காவேரி இதுக்கப்புறம் வந்து இங்கே இவ இல்லை அத்தை. இவளுக்கும் என் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அன்னைக்கு என் காவேரி வேற அத்தை, இவ வேற. இவ டோட்டலாக மாறி இருக்கா. இவளை என்னால் ஒன்றுமே பேச முடியாது. மெயினாக என்னென்னா, அவள் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் நான் 3வது மனுஷன். என்ன எப்படி அவள் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தானே அத்தை. இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையிலையோ அவர் பிரச்சனையோ தலையில்லை. அதே மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. அவள் விருப்பப்படி அவளை யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தயவு செய்து நீங்களும் பிரச்சனை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதுக்கப்புறம் என்னையோ என் பொண்ணையோ தயவு செய்து பார்க்க வராதிங்க. ஏன்னா நீங்கள் பார்க்க வர்றதால நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து காவேரிக்கு உங்களுக்கும் வந்து சண்டையை வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி விடுறேன்னு அவள் சொல்கிறா. இதெல்லாம் எனக்கு தேவையாத்த. நான் சொல்கிறத கேளுங்க. இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராதிங்க. அதே மாதிரி அம்மாவும் தயவுசெய்து பார்க்க வராதிங்க. நாங்கள் இந்த ஊர்லேயே இருக்க போகிறதில்ல அப்படின்னோடனே, "என்ன மாப்பிள்ளை நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, இதுதான் அத்தை என்னோட முடிவு" அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி அவங்க அம்மா சாரதா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. "இவ இப்படி பண்ணுறாளே, பாவம் மாப்பிள்ளை எவ்வளோ மனசு உடைஞ்சிருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க சாரதா. "மாப்பிள்ளை" அப்படின்னோடனே, "இதுதான் அத்தை என்னோட முடிவு, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே கங்கா, அப்புறம் நர்மதா, சாரதா எல்லாருமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. "நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, விஜய் பேசுனதை விடுங்க, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சாரதா அவளை தாங்கிக்கவே முடியல. "எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எப்படி பேசுனது நம்பவே முடியலையே, அந்த அளவு பேச வச்சுருக்கா அந்த காவேரி. அந்த காவேரியை நான் சும்மாவே விட மாட்டேன். அவள் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. என்ன நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில்? இன்றைக்கி எல்லா உண்மையும் அவகிட்ட நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். புருஷனையும் பிள்ளையும் விட்டுட்டு அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாளா?" அப்படின்னு. "அம்மா சொன்னால் கேளுமா, எதுவும் சொல்ல வேணாமா. அவள் வந்து தாங்க மாட்டாமா, அவளுக்கு ஏதாவது ஆகிடும். இதையே நினச்சி எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது? இப்படியே இருந்தால் அவள் திமிர்த்தனம் அதிகமாக போயிட்டே இருக்குது. இன்றைக்கி மாப்பிள்ளை எவ்வளோ மனசு வருதுன்னு இப்படி பேசியிருப்ப மாட்டேடி. இன்றைக்கி நானும் அவளான்னு பார்த்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப கோவமாக போகிறாங்க. கூட இருக்கவங்களாம் வந்து, "வேணாம்மா, சொன்னால் கேளுன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து காவேரிக்கு மனசே கொள்ளலை. என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிக்கிறாங்க. முதல்ல போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடணும் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க.